அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. சிலர் நம்ம பார்த்து கேட்பாங்க, கிறிஸ்துவங்களுக்கு இந்த 3 தெய்வமா? இந்துக்களுக்கு தான் சிவன் பிரம்மா விஷ்ணுன்னு பேரு, சூலாயுதம்னு உண்டு. கிறிஸ்துவ மார்க்கத்திலும் 3 தெய்வங்களா என்று கேட்பார்கள். ஆமா, ஜனங்கள் கேட்பதில் தவறென்ன இருக்கிறது? தேவன் என்ன சொல்லுகிறார்? என்னை தவிர வேற தேவன் இல்லை, நான் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லுகிறார். ஏசாயா 44:24 நான் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போது என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லும் பொழுது தேவனை தேவர்களாக்கும் போது கேள்வி கேட்க மாட்டார்களா? ஆகவே காலாகாலங்களாக, நூற்றாண்டு காலங்களாக திருத்துவம் அல்லது திரியேகத்துவம் என்ற உபதேசம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இடையூறுதலாக அல்லது இடறுவதற்கு ஏதலாக இருந்திருக்கிறது. 3 தெய்வமா அல்லது ஒரே தெய்வமா? சொல்ல போனால் அவர் ஒன்றிலே 3, 3 1. திருத்துவ உபதேசம் காலாகாலங்களாக ஜனங்களுக்கு ஒரு இடரலாக இருக்கிறது சொல்லுகிறார். இதை கொண்டு வந்தது யார்? அப்போஸ்தலர்கள் கொண்டு வந்தார்களா? இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தாரா? யார் கொண்டு வந்தது? இவர்களை போலுள்ள ஜனங்கள் தான் கொண்டு வந்தார்கள். கிபி 325க்கு பிறகு வந்ததுதான் இந்த திருத்துவ உபதேசம். தேவனால் வந்த அல்ல. 1 3 3 1 என்று சொல்லுகிறார். ஏன் 1 3 3 1 இருந்தால் அவருடைய பெயர் என்ன? அங்குதானே மறக்கப்படுகிறது. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை அப்போஸ்தலர்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் போது அதை ஏன் இவர்கள் மறந்துவிடுகிறார்கள் என்பதுதான் கேள்வி. அதாவது யாத்ரா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தின்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற நாமத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் தரிசனமாயிருக்கிறார். பின்பு அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்துக்கு வந்த பொழுது யெகோவா என்ற நாமத்தை கொடுக்கிறார். பின்பு இந்த பூலோகத்திலிருந்து பரலோகத்துக்கு போவதற்காக எல்லாரும் தொழுது கொள்வதற்காக இயேசு நாமத்தை கொடுக்கிறார். அது யாருக்கு? தன்னை தொழுது கொள்வதற்கு. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாகி இயேசு நாமத்தை. சிலர் என்ன சொல்லுவாங்க? இயேசு மட்டும்தான், பிதாதான் இயேசு, இயேசுதான் பிதா, இயேசுதான் பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவியானவர் இயேசுதான், இயேசுதான் எல்லாம் என்று சொல்லுகிற இயேசு நாமக்காரர் என்று ஒரு கூட்டத்தார் உண்டு. ஞானஸ்தானம் கொடுக்க போனா பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் கொடுக்கவே கூடாது, அது செல்லாது. இயேசு நாமத்துல தான் கொடுக்கணும். அவங்க பரிசுத்தாவி அங்கீகரிக்க மாட்டாங்க, பிதாவையும் அங்கீகரிக்க மாட்டாங்க. இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் பிதாவையும் குமாரனையும் அங்கீகரிக்காதவர்கள் அல்ல. சிருஷ்டிப்பின் ஸ்தானத்தில், தொழுகையின் ஸ்தானத்தில் அவர் பிதாவாக இருக்கிறார். ரட்சிப்பின் ஸ்தானத்தில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும், பழைய ஏற்பாட்டில் தூதனானவராக, புதிய ஏற்பாட்டில் மனிதனானவர் செயல்பட்டார். அன்றும் இன்றும் மனிதனை இயக்குவதில் பரிசுத்தம் உள்ள ஆவியானவராக இருக்கிறார். அதைத்தான் இயேசு நாமம் சொல்லுகிறவர்கள் விசுவாசிக்கிறார்கள். 2 3 தேவர்களை விசுவாசிக்கவில்லை, உங்களால் காட்டவும் முடியாது. இயேசு நாமத்தில் தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார். எப்படி கொடுத்திருக்கிறார்கள்? பிதாவாக குமாரனாக, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது, அப்படி யாரும் சொல்ல மாட்டார்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் தான் கொடுக்க வேண்டும், அப்படித்தான் கொடுத்திருக்கிறார்கள். பிதா என்பதோ குமாரன் என்பதோ பரிசுத்தா என்பதோ நாமம் அல்ல, அப்படி யாரும் கொடுக்கவும் இல்லை, அப்படி வேதாகமத்தில் தெளிவும் இல்லை. அதனால் பிதாவாக குமாரனாக பரிசுத்தாவி என செயல்பட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சீசர்கள் அல்ல செய்தது, பரிசுத்தாவியானவர் செய்ய வைத்தார். இவர்கள் எருசலேமில் காத்திருந்தார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பரிசுத்தாவி இறங்கி அங்கே வந்திருந்த எல்லாருடைய பாஷையிலும் பேச ஆரம்பித்தார். இவர்களுக்கு அந்த பாஷை தெரியாது, நம்முடைய பாஷையில் பேசுகிறார்கள் இதப்படி. அப்படியானால் அங்கு பேசினது யார்? பரிசுத்தாவியானவர் பேசினார். சகலத்துக்கும் அதிகாரத்தையும் உரிமையும் திறவுகோலும் பெற்றிருந்த அந்த பேதுரு மூலம் பேச ஆரம்பித்தார். எப்படி? நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு வேண்டுமானால், எதற்காக? பாவ மன்னிப்பு வேண்டுமானால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது எங்களைப் போல பரிசுத்தாவி மரத்தை பெறுவீர்கள். அல்லது தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரராகும்படி தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுடைய பிள்ளைகள் ஆவீர்கள் என்று சொன்ன உடனே 3000 பேர் இதற்கு கீழ்ப்படிந்து
கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், இந்த இவர்கள் எங்கே இருக்கிறார்கள், யாருடைய உபதேசத்தில் இருக்கிறார்கள்? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பெற்றதிலும் ஜெபம் பண்ணதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இப்படி ரட்சிக்கப்படுகிற ஜனத்தை கர்த்தரனும் அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் இருக்கிற சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். யார் சேர்த்து கொண்டு வந்தார்? கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தார். யார் அந்த கர்த்தர்?